நண்பர்களுக்கு வணக்கம். இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன ஆர்டருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்க. ஸோ நார்மலாக ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியுங்க. அப்படி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோங்க. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1:1 ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்க. 1:1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காப்பர் ஒரு 3 KVAங்க. 3 KVA ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் ஃபேஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூருக்கு போகுதுங்க, ஒரு கஸ்டமருக்காக போகுதுங்க, ஒரு சின்ன மிஷினுங்க. இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட்டுங்க. இன்புட்டு 240ங்க, நியூட்ரலுங்க. இது வந்து எர்த்து. இது அவுட்புட் வந்து 240ங்க. கஸ்டமர் வந்து 240க்கு 240 எனக்கு வந்து ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க மீட்டரோட கேட்டிருந்தாங்க, அதனால் மீட்ரு வந்து செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போ இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் வந்து 240 கொடுத்துருக்கோங்க. அவுட்புட்டும் 240 தாங்க. இதை தான் 1:1ன்ற மாதிரி சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரல் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா, நியூட்ரல் எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து இந்த எர்த்து வந்து உங்களுக்கு வந்து மிஷினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது இந்த ப்ரைமரியும் செகண்டரியும் டோட்டலி செப்பரேட்டடுங்க. இப்போ இதில் என்ன ஹையர் ஸ்பைக்கோ சர்ஜோ எது வந்தாலும் கூட செகண்டரி சைடு வந்து அஃபெக்ட் ஆகாதுங்க. இது வந்து ஐசோலேட் பண்ணி கொடுத்துரும். மிஷினரியோ இதில் என்ன லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லோடை வந்து இது வந்து ஐசோலேட் பண்ணி கொடுத்துருங்க. அதனால தான் இது பேர் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்க. ஆல்ரெடி நம்ம கம்பெனியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆயில் கூல் டைப் இன்ஸ்டலேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும். இது வந்து ஒரு 3 KVA தாங்க, சிங்கிள் ஃபேஸுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு கேபிளில் கொடுத்துருவாங்க இன்புட்டு. அதே பார்த்திங்கன்னா ஒரு MCB அண்ட் தென் உங்களுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 அவுட்புட்டுங்க. கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, நார்மலாகவே நம்மளோட இதில் வந்துடுங்க. சாக்கெட் டைப்பும் கொடுத்துட்றோம், கனெக்டர் டைப்பும் கொடுத்துட்றாங்க. ஸோ MCB ஃபார் ப்ரொடக்ஷனுங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரிப் ஆயிருங்க. அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி காப்பர் டிரான்ஸ்ஃபார்மருங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா யூனிவின் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4² mm கேபிள் எல்லாமே ஹெவியாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா 240க்கு 240ங்க. ஸோ இதோட அட்வான்டேஜே அதாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லையும் கூட நிறைய பேர் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் 1:1 மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லாங்க என்ன வோல்டேஜ் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட்டோட மிஷினரி நீங்கள் ஃபாரின்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ நீங்கள் பை பண்ணிங்களான்னு கூட, இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 110 தாங்க இருக்கும். ஃபேஸ் டு நியூட்ரல் சொல்லிட்டு இருக்கேனுங்க, 110 தாங்க இருக்கும். பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 230ங்க. ஸோ 230ன்ற போது 110 வோல்ட்டில் வந்து நம்ம சப்போர்ட் அந்த மிஷினை ரன் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்டெப் டவுன் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க. ஸோ ஐசோலேஷன்லேயே ஸ்டெப் டவுன் பண்ணி போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஸ்டாரில் வந்து ப்ரைமரி டெல்டாவும் செகண்டரி வந்து ஸ்டாரும் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ப்ளஸ் மிஷினரியோட இன்புட் வோல்டேஜ் அதை பொறுத்து வந்து நமக்கு டெல்டா ஸ்டார்ன்றதெல்லாம் மாறுங்க, வோல்டேஜும் மாறுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ் வேணாலும் பண்ணலாங்க. இது வந்து சிமிலர் லைக் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோ தாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த ஐசோலேஷன் மெக்கானிசம் மட்டும்தாங்க இதில் ஒரு அட்வான்டேஜுங்க. இப்போ நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டெல்டாவோ டெல்டா ஸ்டாரோ நம்ம போட்டு பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, இன்புட்டில் ஸ்பைக் வரும்போது அவுட்புட்டில் வந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை சொல்லலாங்க. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருங்க. 433 KVA 433 வோல்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தாங்க. ஸோ இதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு, வென்னவர் ஸ்ட்ரைக்கு வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும்போது ஸ்ட்ரைக்கோ சர்ஜோ வாட்டவர் ஏதோ ஒன்று உங்களுக்கு அப்பியர் ஆகும்போது ப்ரைமரிலேருந்து செகண்டரி வந்து டோட்டலி உங்களுக்கு வந்து ஐசோலேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம செகண்டரியில் தான் நம்ம மிஷின் கொடுக்கும்போது மிஷின் வந்து நம்ம அது வந்து ப்ரைமரியில் வந்து என்ன சர்ஜ் வரும்போது அதை வந்து இப்போ செகண்டரி வந்து உங்களுக்கு அதை வந்து செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் வந்து யூஸுங்க. ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட மெயின் யூஸே அதாங்க.
ஸோ அதனால தான் இப்போ ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குதுங்க. ஸோ இந்த சிவிடி உங்களுக்கு அல்ட்ரா ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க நிறைய டைப் இருக்குதுங்க. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஆர்டர் வரும்போது அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம வந்து சேனலில் அப்டேட் பண்ணுறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இது பார்த்தீங்கன்னா 240 கஸ்டமர் கேட்டது வந்து 240ங்க. இப்போ வந்து நம்ம 240 பார்த்துட்ருக்கோம். இது 240 மட்டும் இல்லைங்க, 230 வச்சாலும் 230 இன்புட் கொடுத்தோம்னா 230 தான் அவுட்புட் கொடுங்க. அதான் 1:1 ஒரு வோல்டேஜ் கொடுத்தாலும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 வோல்டேஜ் கொடுக்குங்க. ஸோ அதுதான் 1:1பாங்க. பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 230 வச்சுருக்கோம், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 230ங்க. இதான் 1:1ங்க. என்ன இன்புட் வருதோ அது அவுட்புட்டுங்க. இதான் 1:1ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு 1:1 மட்டும்தான் யூடியூப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஆர்டர் வரும்போது அது பண்ணும்போது ஒவ்வொன்றும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது சிவிடியோ உங்களுக்கு ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து லார்ஜ் 1200 kV வரைக்கும் பண்ணுறோங்க. உங்களுக்கு லார்ஜ் டைப் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாங்க. யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட 5 years வாரண்ட்டி வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலோ வீடுக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ எதுக்கு தேவைப்பட்டாலும் கூட சிவிடி, ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க, எல்டி பேனல்ஸுங்க இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் எண்டில் வருங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி மீட்ரு வேணும்னா மீட்ரு போட்டு கொடுத்துர்லாங்க. லைட் மட்டும் போதுன்னு கேட்டிங்கன்னா லைட் போட்டு கொடுத்துர்லாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க. சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் எதில் வேணாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க. தேவைப்படுறவங்க நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.